பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்தவரே வேறுபடும் காலம் பட்டணமும் தான் பறிபோய் என் கண்ணம்மா படை மன்னர் மாண்டதென்ன. உடம்பை பட்டணம் என்றும் உடம்பில் நிலவுகின்ற பஞ்சபூதங்களை பட்டணத்தை ஆளுகின்ற ராஜாக்கள் என்றும் கூறுகிறார்கள். பஞ்சபூதங்கள் உடம்பில் நிலை பெற்று இருப்பதால் உடம்பில் நலமும் வலிமையும் விளங்குகிறது. மனிதன் உடம்பின் திமிரால் தன்னால் தான் எல்லாம் நடக்கின்றன என்று வீரியம் பேசுகிறான். இது விளங்க விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்றார். அந்த பஞ்சபூதங்களே மரணத்துக்கு பின்னால் உடம்பை விட்டு பிரிந்து விடுகிறது. இதனை விட்டு பிரிந்து அவரே வேறுபடும் காலம் என்றார். அப்போது உடம்பு எரிந்து போகிறது. அதுவரை உடம்பில் பிரியாமல் இருந்து வலிமை தந்த பஞ்சபூதங்களும் பிரிந்து சென்று விடுகிறது. இதை பட்டணமும் தான் பறிபோய் படைமன்னர் போனதென்ன என்கிறார். படைமன்னர் என்று 5 புலன்களை கூறுகிறார். மரணத்துக்கு பின்னால் மனிதனின் எல்லா சௌகரியங்களும் முடிந்து உடம்பு சாம்பலாகிறது. சரீரம் பஞ்சபூதங்களின் கூட்டு, உடம்பு மண்ணின் கூறு. மரணத்துக்கு பின் புதைத்தால் மட்கி மண்ணாகி விடுகிறது. இரத்தம் நீரின் கூறு, மரணத்துக்கு பின் உறைந்து போகிறது. வெப்பம் நெருப்பின் கூறு, மரணத்துக்கு பின் உடம்பு குளிர்ந்து போகிறது. சுவாசம் காற்றின் கூறு, மரணத்துக்கு பின் சுவாசம் நின்று போகிறது. மனம் ஆகாசத்தின் கூறு, மரணத்துக்கு பின் நினைவுகள் அகன்று போகிறது. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்தவரே வேறுபடும் காலம் பட்டணமும் தான் பறிபோய் என் கண்ணம்மா படை மன்னர் மாண்டதென்ன. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.